ஈரான்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த நியாயமற்ற தாக்குதலை உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால நாங்க உலக நாடுகளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் என்கிற ஒரு அடிப்படையில தான் இப்படியான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் என்று ஈரான் சொல்லியிருக்கு. உலகத்துல மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதி மையங்களை தாக்குதல் நடத்துவது மூலமாக உலகத்துக்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தினா அதுல விலையை அனைத்து உலக நாடுகளும் செலுத்த வேண்டி இருக்கும். ஆகவே அமெரிக்கா நடத்திய இந்த நியாயமற்ற தாக்குதலுக்கு பதில் சொல்ல வைக்க வேண்டும் என்கிறதுக்காகவும் ஈரானுடைய தரப்புக்கு நின்று பேசுவதற்கும் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்கும் தான் இப்படியான தாக்குதலை ஈரான் இப்ப தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இருக்கிற கேள்வி என்னண்டா, இஸ்ரேல் எதுக்காக இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது? உலக நாடுகள்ல அதிகரிக்க போகும் எண்ணெய் விலையை பற்றியும் சாதாரணமான மக்கள் படப்போகும் கஷ்டங்களை பற்றியும் இஸ்ரேலுக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எங்களுடைய கேஸ் ஃபீல்டில் நீங்க தாக்குதல் நடத்தினா நாங்க மத்திய கிழக்கில் இருக்கிற அனைத்து கேஸ் ஃபீல்டுக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று இப்படி ஒரு அறிவித்தலை அவர்கள் விடுத்ததற்கு பிறகுதான் இவர்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது தொடர்பான கேள்விகள் இப்பொழுது உலக நாடுகளில் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான்ல நடத்தின இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்காவுக்கு எந்தவித அறிவித்தலையும் இஸ்ரேல் கொடுக்க வேண்டும், அந்த தாக்குதல் பற்றி அவர்களுக்கு தெரியாது என்றும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப டொனால்ட் ட்ரம்ப். என்னதான் இருந்தாலும் ஈரான் கட்டாருக்கு நடத்துற இந்த தாக்குதலை உடனடியா நிறுத்தணும். அப்படி இல்லைண்டா ஈரான் கேஸ் ஃபீல்டில் இன்னமும் அதிகமா நாங்க தாக்குவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ இவர் இந்த நடவடிக்கையாலையும் உலகத்துக்கு வழங்கப்பட போகின்ற கேஸ்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட போகின்றது. எது எப்படியோ இப்ப இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட போறது நாம மட்டும்தான். மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் அதனை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய யூடியூப் தளத்துக்கு சென்று ஹசன் கேலரி எனப்படுகின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அந்த தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் உங்கள் அருகே கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.